டிசம்பர் 3 சிறகடிக்க ஆசை எபிசோட் இன்னைக்கு என்ன நடக்குதுன்னா, விஜய சாமி முன்னாடி மனமுருகி வேண்டிட்டு இருக்காங்க. பஞ்ச புடவெல்லாம் கட்டி, கழுத்துல மாலைலாம் போட்டு, கடவுளே ஏதோ செய்வினை வச்சிருக்கான். எப்படியாவது அதை எடுத்து விட்டுருங்க கடவுளே. வேற ஆபத்துன்னு சொல்லிட்டான். நான் இங்க கஷ்டப்பட்டு இந்த விரதத்தை முடிக்கும். அவன் தொழில இன்னும் நல்லா வந்து கோடீஸ்வரன் ஆகணும் அப்படின்னு மனமுருகி வேண்டிட்டு இருக்காங்க. ரோஹிணி பக்கத்துல வந்து ஆண்டி ஸ்டார்ட் பண்ணலாமா அப்படின்னு கேக்குறாங்க. உடனே சுற்றுலாக்கா வந்திருக்கேன், அவனும் வரட்டும் அப்படிங்காங்க. அவன் எங்க அப்படின்னு கேட்கும். அதுக்கு ரோஹிணி தான் கிளம்பிட்டு இருக்காங்க, இப்போ வந்துருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படி ரோஹிணி நக்கல மனசுக்குள்ளே சிரிச்சுக்கிறாங்க. அதுக்கப்புறம் மனோஜை கட்டுறாங்க. கீழே இடுப்பு கீழே நல்லா ஃபுல்லா வேப்பிலையை சுத்தி கட்டிட்டு வாராங்க. என்ன பார்க்க பயமா இருக்கு. நீ பார்த்துட்டாங்கன்னா என்ன நினைப்பாங்க அப்படிங்கிறாங்க. அதுக்கப்புறம் கையில சுடுமோ அப்படின்னு அவங்க ஃப்ரெண்டுகிட்ட கேட்காங்க. உடனே அவங்க ஃப்ரெண்டு எடுக்கணும்னா இதெல்லாம் செஞ்சுதான் ஆகணும், சுடுன்னு உனக்கு ஐஸ் கியூப்பா போட்டு தர முடியும் வா அப்படின்னு கூட்டிட்டு வந்துட்டு திரும்ப மனோஜ் அவங்க ஃப்ரெண்டுகிட்ட முதல்ல அம்மா கையில தீச்சட்டி கொடுங்க அப்படின்னு சொல்றாங்க. உடனே விஜயா கையில வாங்கிக்கிட்டாங்க. அதுக்கப்புறம் மனோஜ் கையில வச்ச வேகத்துல வேகமா கோயிலை சுத்தி ஒரு ரவுண்டு போயிட்டு வந்துட்டாங்க. உடனே அவங்க அம்மா விஜயா என்ன ஓட்டப்பந்தயத்துக்காக வந்திருக்கேன், மெதுவா 3 ரவுண்டு சுத்தணும் அப்படின்னு கூட்டிட்டு போறாங்க. மனோஜ் வேகமா போறாங்க, அவங்க ஃப்ரெண்டு பின்னாடி போறாங்க. விஜயா சும்மா சொல்லக்கூடாது, பையனுக்காக செமையா சாமி கிட்ட நல்லா வேண்டிக்கிறாங்க. அதுக்கப்புறமும் முத்து மீனாவும் அந்த விசிட்டிங் கார்டை அர்ச்சனை பண்ணுறதுக்காக கோயிலுக்கு வந்திருக்காங்க. பார்த்தா அதே கோயிலுக்கு வந்திருக்காங்க. சாமிகிட்ட அர்ச்சனை பண்ணிட்டு இப்படி திரும்பி பார்க்குறாங்க. மீனா அவங்க அத்தை போயிட்டு இருக்காங்க. உடனே ஏங்க அங்கே பாருங்க அப்படின்னு காட்டும். மீனா முத்து சொல்கிறாங்க, யார் ஒரு அம்மா தீச்சட்டி எடுத்துகிட்டு போகிறாங்க, எங்கே நல்லா பாருங்க உங்க அம்மா அப்படிங்கவும். ஆமாம் எங்க அம்மா, எதுக்கு அம்மன் படத்தில் வர மாதிரி இப்படி கெட்டப்பில் போகிறாங்க அப்படிங்கிறாங்க. இந்த சைடு திரும்ப பார்த்தா யார் அங்கே ஓடுறான்னு பார்த்தா மனோஜ், என்ன இந்த ஓடுகாலி இப்படி வரா அப்படிங்கிறாங்க. இரு இது அப்படியே விடக்கூடாது அப்படின்னு படம் எடுக்காங்க, இல்லைன்னா மாற்றி பேசுவாங்க எங்கள் அம்மா அப்படின்னு. வீணா வேண்டாங்க, இரு அப்படின்னு வீடியோ எடுத்து வச்சுக்கிறாங்க. அதுக்கப்புறம் மீனா முத்துக்கிட்ட எதுக்குங்க இவங்க விரதம் இருக்காங்க அப்படின்னு கேட்கவும். அதுக்கு முத்து, ஆமாம் நேற்று கூட நீ தொழிலதிபர் அவரை காண்டில் தான் சாப்பிடலன்னு பார்த்தேன் பிரியாணி, ஆனால் நிஜமாவே ஏதோ ஒன்று இருக்குது, எதுக்கு எங்கள் அம்மா அவ்வளோ சீக்கிரத்தில் இப்படிலாம் பண்ண மாட்டாங்களே அப்படின்னு சொல்லவும். ஏங்க எதுக்குங்க வீடியோ எடுத்து வச்சிங்க அப்படின்னு மீனா கேட்கவும். அதுக்கு முத்து சொல்கிறாங்க, எங்கள் அப்பா கிட்ட கட்டதான் அப்படிங்கிறாங்க. உடனே மீனா வாங்குங்க அத்தை கிட்ட ஆசீர்வாதம் வாங்குவோம் அப்படின்னு சொல்கிறதுக்கு. அதுக்கு முத்து சொல்கிறாங்க, இருக்கிற காண்டில் தீச்சட்டி மண்டியில் போட்டு உடச்சிருவாங்க, வா வீட்டுக்கு போ அப்படின்னு கூப்பிட்டு போகிறாங்க. அதுக்கப்புறம் மனோஜ் செமையாக பெர்ஃபார்மன்ஸ் பண்ணுறாங்க. தீச்சட்டி கையில் வைக்க முடியல, குடுக்குடுன்னு ஓடுறாங்க. சிரிப்பாக வருது. அம்மா நம்ம முடிச்சே ஆகணும், உனக்காக தொழில் தான் போகும், எனக்கு உயிர் பேரும் வாண்டா அப்படின்னு கூப்பிடுறாங்க. அதுக்கப்புறம் 2 பேரும் சேர்ந்து போகிறாங்க. அதுக்கப்புறம் முத்துவோட வீட்டை கட்டுறாங்க. ரவி அவங்க அப்பா கிட்ட பேசிட்டு இருக்காங்க. என்னப்பா கண்டிப்பாக வேலைக்கு போயிருமா அப்படின்னு கேட்கவும் அவங்க அப்பா, ஆமாப்பா நான் போகிறேன் அப்படிங்கிறாங்க. உடனே ரவி வேண்டாம் அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே ஸ்ருதி, அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நீங்கள் எல்லாரும் வெளியே வேலைக்கு போயிடுறீங்க, அங்கிள் மட்டும் வீட்டில் ஒத்தையில் இருப்பாங்களா, போட்டும் நீங்கள் போங்க அங்கிள் அப்படிங்கிறாங்க. அப்போ அதுக்கப்புறம் முத்து வெளியிருந்து வேகமாக ஓடி வந்து, அப்பா நீ கடைசி எப்போ சிரிச்ச அப்படின்னு கேட்குறாங்க. உடனே அவங்க அப்பா, என்னடா சொல்லுடா அப்படின்னு கேட்கவும், சிரிக்க வைக்க போகிறோம்ப்பா அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே ரவி, என்ன அப்பாவை கிச்சு மூட்டை போறியா அப்படின்னு கேட்கவும். அதுக்கு முத்து, ஏடா நீ சும்மா மொக்க காமெடி பண்ணாத, உனக்கு நல்ல காமெடி கட்டுற அப்படின்னு டிவி கிட்ட போய் நிற்காங்க. உடனே ரவி, நீ இப்படி டிவி கிட்ட போய் படம் போட்டால் நம்ம வீட்டில் யாரோ வாங்கிட்ட வசமாக மாட்டிக்கிட்டாங்க அப்படின்னு சொல்லவும் முத்து, ஆமாம் காமெடி மட்டும் பாரு அப்படிங்கிறாங்க. விஜய் அவங்க ரூம்குள்ளே அதுக்குள்ளே வந்துட்டாங்க போல வீட்டுக்கு. ரூம்லேருந்து அப்படி மெதுவாக ஒன்றும் தெரியாத மாதிரி வராங்க. அதுக்கப்புறம் அண்ணாமலை விஜயாவை பார்த்து, வா இங்கே வந்து உட்காரு, அவன் ஏதோ படம் போட போறா அப்படின்னு சொல்லவும். அதுக்கு முத்து, டைமிங்கில் வந்துட்டாங்க, அம்மா உட்காந்தா தான் நான் போடுவேன் அப்படின்னு கிண்டல் பண்ணுறாங்க. மனோஜ் வந்து, என்னடா படம் போட போறியா அப்படிங்கவும். அதுக்கு முத்து, ஆமா குறும்படம் உன்னை பற்றி தான் போட போகிறேன், கோவிலில் நடந்தது நான் படம் முடிச்சிட்டேனே அப்படின்னு சொல்லவும். அதுக்கு மீனா, ரோஹிணி என்ன மீனா இப்படி பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லவும். அதுக்கு மீனா, நான் சொல்லிட்டேங்க அவர் கேட்க மாட்டேக்காரு. அதுக்கப்புறம் முத்து, எல்லாரும் அமைதியாக இருங்க அப்படின்னு சொல்லிட்டு ப்ளே பண்ணுறாங்க. இதை பார்த்துட்டு அண்ணாமலை ரவி ஸ்ருதி 3 பேரும் விழுந்து சிரிக்கிறாங்க. அண்ணாமலை, என்ன விஜயா இது அப்படின்னு சொல்றாங்க. உடனே சொல்றாங்க, அதெல்லாம் ஒன்றும் சாமி பரிகாரம் அப்படின்னு சொல்லுவோம். அதுக்கு மனோஜ், இப்படிலாம் சிரிச்சிங்க சாமி கண்ணை குத்திரும் அப்படிங்கிறாங்க. உடனே முத்து, பார்த்தா தான் கண்ணை குத்துற மாதிரி இருக்கு அப்படிங்கவும். ஸ்ருதியும் ரவி அண்ணாமலை 3 பேரும் விடாம சிரிச்சுக்கிட்டே இருக்காங்க. அதுக்கப்புறம் ரோஹிணி கோவமா ஸ்ருதியை பார்த்து, என்ன ஸ்ருதி இப்படி சிரிக்கீங்க அப்படின்னு கேட்கவும். அதுக்கு ஸ்ருதி சிரிச்சுக்கிட்டே, என்னால் முடியலைங்க உங்க ஹஸ்பண்டோட கெட்டப் அப்படிங்கிறாங்க. அதுக்கப்புறம் ரவி பக்கத்துல போய் விடு பாவம் அப்படிங்கிறாங்க. அதுக்கப்புறம் அண்ணாமலை, என்ன விஜயா இப்படி பண்ணியிருக்க அப்படின்னு கேட்கும். அதுக்கு விஜயா, நான் தான் சொன்னேன்ல விரதம் இருக்க பரிகாரம் பண்ணணும்னு, அதுதான் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்றாங்க. உடனே மனோஜ், ஆமா நான் என் நல்லதுக்கும் அம்மா உயிருக்காகவும் தான் பண்ணேன், எனக்கு யாரும் செய்வினை வச்சுட்டாங்க அப்படின்னு சொல்லவும். முத்து, என்னது செய்வினையா, நீ தான் எல்லாருக்கும் வேலை செஞ்சு விடுவ அப்படிங்கிறாங்க. உடனே மனோஜ், ஆமா என் கடமுன்னா ஒரு நாள் முட்டை இருந்தது அப்படிங்கிறாங்க. உடனே சுதி, என்ன முட்டை, டைனோசர் முட்டையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கன்னு சிரிச்சுக்கிட்டே இருக்காங்க. அதுக்கப்புறம் மனோஜ், சும்மா சிரிக்காதீங்க, அந்த முட்டையை எடுத்துகிட்டு போய் நான் ஜோசியிட்ட கேட்டேன், அவன் கன்ஃபார்மாக சொல்லிட்டான் அது செய்வனை தான் அப்படின்னு சொன்னோன்னே முத்து சொல்கிறாங்க, என்னப்பா ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிறவங்கள டாக்டர்கிட்ட கன்ஃபார்ம் பண்ணுற மாதிரி பேசுகிறேன் அப்படின்னு சொல்லவும். அதுக்கப்புறம் விஜயா, உண்மைதாங்க நம்புங்க, என் தலையில் கூட ஒரு நாள் ஃபேன் உள்ள பார்த்துட்டு அப்படின்னு சொல்லவும். அதுக்கு ரோகிணி, ஆமாம் அங்கிள்
தீச்சட்டி எடுக்க சொன்னாங்க அப்படின்னு சொல்லவும் அதுக்கு அண்ணாமலை சொல்றாங்க, இந்த மாதிரிலாம் இருந்தா இந்த உலகத்துல யாரு அழிக்கணும்னு நினைக்குமோ ஈஸியா அழிச்சிருவாங்க. இந்த மாதிரிலாம் பண்றது மூட நம்பிக்கை. உனக்கு உன் மேல நம்பிக்கை கிடையாதா? இப்படியே பார்த்தா நீ எல்லாத்தையும் பார்த்து பயப்படுத, கடைசியில உன் நிழலை பார்த்தே நீ பயப்படுவ அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு மனோஜ், இல்லப்பா உண்மைதான்ப்பா அப்படிங்கவும் அதுக்கு ரவி, என்னது முட்டை நம்பிக்கையா அப்படிங்கங்க. அதுக்கப்புறம் அண்ணாமலை மனோஜை பார்த்து, மனோஜ் சுயமாக சிந்திக்கவே மாட்டியா? அந்த பில்லி சுனி இதெல்லாம் நம்புற, நம்மளை விட பெரிய சக்தி என்ன இருக்கு? எவ்வளோ படிக்க வச்சிருக்கேன், சுயமாக சிந்திக்கவே மாட்டியா அப்படின்னு கேட்கும். அதுக்கு விஜயாவும் கூட சேர்ந்துக்கிட்டு, இந்த படிப்புக்கு இதுக்கு என்ன சம்மந்தம் இருக்கு அப்படின்னு கேட்குறாங்க. உடனே மனோஜ், அம்மா இவங்க சிரிச்சிட்டு போட்டுமா, நம்மளுக்கு இருக்கிற எல்லா பிரச்சனையும் முடிஞ்சிட்டு இனிமேல் நம்ம நிம்மதியாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லவும் பின்னாடி இருந்து சார் அப்படின்னு ஒரு குரல் கேட்கு. யாரான்னு பார்த்தா மனோஜ் கடையில் வேலை பார்க்குற அந்த பையன். சார் நீங்கள் நேற்று சாவி எடுத்துகிட்டு போயிட்டீங்க, ஷோரூம் சாவியை கொடுங்க அப்படின்னு கேட்கும். மனோஜ், சாவி எடுத்துகிட்டு வா அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் அந்த பையன் கேட்கா, சார் நம்ம ஷோரூம் முன்னாடி நேற்று முட்டை கிடந்ததில்ல அப்படின்னு சொல்லுவோம். அதுக்கு முன்னாடி மனோஜ், அதெல்லாம் பற்றி இனிமேல் பிரச்சனையே கிடையாது, எல்லாம் சரி பண்ணியாச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு அந்த பையன், அது ஒன்றும் இல்லை சார், அந்த முட்டையை யார் வச்சான்னு தெரிஞ்சு போச்சு அப்படின்னு சொல்லவும் வீட்டில் எல்லாரும் அப்படி ஷாக்காக பார்க்காங்க. அதுக்கப்புறம் மனோஜ், யார் வச்சா அப்படின்னு கேட்குறாங்க. உடனே அந்த பையன், நம்ம ஷோரூம் பக்கத்தில் ஒரு ஏடிஎம் இருக்குல்ல, அதில் ஒரு தாத்தா வேலை பார்க்கறல, அவர் தான் வச்சாரு அப்படின்னு சொல்லவும் அதுக்கு மனோஜ், அந்த தாத்தாக்கு என் மேலே என்ன கோவம், அவர் எதுக்கு செய்வனை எனக்கு வைக்கணும் அப்படின்னு சொல்லவும் அந்த பையன், அதுக்கு செய்வனெல்லாம் இல்லை சார், நேற்று மழை பெஞ்சதில்ல, அவரும் அவர் பேரனும் நம்ம கடை முன்னாடி ஒதுங்கியிருக்காங்க, அப்போ அந்த பையன் போர் அடிக்கணும் படம் வரைஞ்சிருக்கான், அதுக்கப்புறம் மறந்தாப்ப அங்கேயே வச்சுட்டு போயிட்டானா. அந்த பையன் அப்படி சொன்னதான் ரவியும் ஸ்ருதியும் விழுந்து விழுந்து சிரிக்கிறாங்க. மனோஜ் அப்படி மெதுவாக டேன் பண்ணி அவங்க அம்மாவை பார்க்கவும் அவங்க அம்மா முறைச்சிக்கிட்டு எந்திரிச்சு நிற்கிறாங்க. உடனே மனோஜ் பாம்போல, டே என்னடா சொல்கிற அப்படிங்கவும் அதுக்கு அந்த பையன், ஆமாம் மறுநாள் அவங்க லீவா ஊருக்கு போயிட்டாங்களா, இன்னைக்கு வந்து முட்டையை பார்த்தீங்களா அப்படின்னு கேட்குறாங்க. அப்படின்னோடனே மனோஜ் அப்படி தொங்கு மூஞ்சி. ரோஹிணி முறைச்சிக்கிட்டு வந்து அவங்க கையில் சாவியை கொடுத்துட்டு போய் ஷோரூம் ஓப்பன் பண்ணுங்க அப்படின்னு அனுப்பி விட்டுறாங்க. இதோட இன்னைக்கு சீன் முடியுது. நாளைக்கு செமையா ஒரு சீன் இருக்கு. பார்வதி ஆண்டி வீட்டில் மீனா நிற்கிறாங்க. அப்போ சொல்றாங்க, ரோஹிணிக்கு ரொம்ப நல்ல மனசுமா, அவ தாலியெல்லாம் விற்று 2 லட்சம் தந்து காணாம பணத்தை தந்துட்டா என்கிட்ட, எல்லாரும் சந்தேகப்படுறாங்க அப்படின்னு சொல்லி என்கிட்ட கொடுத்தா அப்படின்னு சொல்லவும் மீனா மூஞ்சி சந்தேகமா, அப்படியா நிஜமாவே அவங்க தானே அப்படின்ட்டு மீனா அப்படி யோசிக்கிறாங்க. அதோட முடியுது ப்ரோமோ.